சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொது தளத்துல நம்மளோட ஒர்க்கையோ நம்மளோட கஸ்டமர்ஸையோ நமக்கு தேவையான விஷயங்களை நோக்கி நம்ம ஒரு விஷயத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா யோசிங்க. கண்டிப்பா யோசிங்க. என்ன யோசிக்கணும்னா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு யோசிக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, உங்களோட ப்ராடக்ட்ஸையோ உங்களுடைய ஸ்கில்ஸையோ நீங்க ஒரு பொம்மை செஞ்சா கூட அதை ஷோ பண்றதுக்கு உண்டான ப்ராசஸ்ல நீங்க உள்ள வந்தாலும் சரி, இன்னும் நீங்க வீட்டுலதான் உட்காந்து வேலை பார்ப்போம்னு நினைச்சேன்னா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. நீங்க ஒரு இடத்துக்கு வந்து வெளியே சோசியல் மீடியான்ற ஒரு தளத்துல வந்தா மட்டும்தான் நம்மளோட லைஃப், நம்மளை பார்த்து நம்மள மாதிரி நிறைய பேர் லேடிஸோட லைஃப் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி நீங்க ஒர்க் பண்ண வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் சொன்னது, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்ற ஒரு மனசு இருக்கணும். ரெண்டாவது, தெளிவு இருக்கணும். எதுக்காக நம்ம சோசியல் மீடியா வர்றோம், என்ன பர்பஸ்க்கு நம்ம வந்திருக்கணும்ன்றது ஃபர்ஸ்ட் தெளிவு நம்ம கிட்டதான் இருக்கணும். மத்தவங்களுக்கு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, நமக்கு அதுல இருக்கணும். அந்த தெளிவு